வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்மளோட கிளாஸில் இன்னைக்கு இந்த அனார்கலி கிளாஸ் வந்து கிளாஸ் எடுத்தேன். இதில் உள்ள சின்ன பார்ட்டு தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபருக்காக 3000க்கு இருந்த கிளாஸை வெறும் 299க்கு நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து இதை பை பண்ணி பெனிஃபிட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு பக்காவான இந்த பேட்டர்ன் டிரான்ஸ்பரண்ட் நெக்கோட கூட இலூஷன் நெக்கோட அனார்கலி வித் பிரின்சஸ் ஸ்டைலோட கூட நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ மார்ச் 8 வரைக்கும் இந்த கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. 299ல் பேட்டர்ன் மேக்கிங், கிளாத் கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே இதில் இருக்கும். வித் பிடிஎஃப் நோட்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதில் வந்து ஸ்பெஷலாக என்னன்னா, ஸ்கர்ட் வந்து ஃபுல் சர்க்குலர் ஸ்கர்ட்டாகவும் உள்ள லைனிங் செமி சர்க்குலர் ஸ்கர்ட்டாகவும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். பாடிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரியில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நெட் சாட்டன் யூஸ் பண்ணியும் உங்களால் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே இந்த 299 கிளாஸில் அவைலபிள். அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்லீவாகவும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு சர்க்குலர் ஸ்கர்ட் இருக்கிறதுனால சர்க்குலர் ஸ்லீவ், எலிஃபண்ட் ஸ்லீவ்னு சொல்லலாம், அம்பர்லா ஸ்லீவ்னு சொல்லலாம். இதுவும் இந்த கிளாஸ்ல நான் டீச் பண்றேன். இது எல்லாம் தான் இதுல டீடைலா இருக்க போகுது. அண்ட் இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல ஒரு சின்ன கிளிப் வருது பாருங்க. 1/2 இன்ச் நம்ம உள்ள வச்சிட்டோம். XX' 1/2 இன்ச் மேல இருந்து ஸ்ட்ரைட்டா ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அங்க இருந்து இப்போ ஆம்போல் இங்கே வரும்போது கீழே எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்படியே இங்க அப்போ முதல்ல ஃப்ரண்டோட டாட் வைக்கிறோம் அப்படின்னாலே என்ன வைக்கணும்? ஏபெக்ஸ் பாயிண்ட். முதல்ல ஏபெக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை பார்த்த மாதிரி டாட். இப்போ பிரின்சஸ் கட் அப்படின்னாலே 2 டாட்டை வச்சு தான் நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ண போறோம். சரியா? அது பிளவுஸ் அப்படிங்கும்போது அந்த டாட்டோட விட்த் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம வந்து அனார்கலி, மேக்ஸி ட்ரெஸ்லாம் பண்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டெப்த் வேண்டாம். நம்ம என்ன சில நேரம் ஷால் போடுவோம், போடாம இருப்போம். அது வந்து அவ்வளவு ஷேப் கொடுக்கறது எல்லாருக்கும் அது பிடிக்காது. ஒரு மினிமலான மேக்ஸிக்கு என்ன எவ்வளவு டாட் வச்சா ஓகேவா இருக்குமோ அதை தான் நம்ம பண்ண போறோம். மேக்ஸில வைக்கும்போது நீங்க பிரின்சஸ் ஸ்டைல் போது 2 டாட் அப்படின்னு சொல்லுவோம். 2 டாட் பிளவுஸ் சொல்றோம்னா 2 டாட் பிளவுஸ் அப்படிமோ. பட் இதுல வந்து நாம்போலோட அதை டாட்டா எடுத்துட்டும் பண்ணலாம். இல்ல நார்மலா ஒரு ஷேப், எனக்கு ஒரு பிரின்சஸ் ஸ்டைலோட ஒரு ஷேப் தான் வேணும், எனக்கு வந்து அது ரொம்ப நல்ல ஒரு இப்போ இங்க வந்து டாட் பிடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல இன்னும் ஷேப் கொடுக்குமா, எனக்கு அது வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இங்க டாட் இல்லாம வெறும் அந்த இடத்தை மட்டும் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஷேப், கொஞ்சம் ஹெவி பஸ்ட் ஷேப் வேணும்னாலும் கொஞ்சம் ஹெவி பஸ்ட் இருக்கு அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம டாட் கொடுக்கறது நல்லது. அதை எப்படி கனெக்ட் பண்ணும்? இப்போ சில ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் போடும்போது இந்த இடத்துல ஒரு சுருக்கம் இருக்கும். லைட்டா மைல்டா வர்றது பிரச்சனை கிடையாது. இது பிளவுஸ் தானே, நம்ம இது ஒன்றும் ஸ்டீல்ல அடிச்சு நம்ம வந்து கவசம் மாதிரி போடல அப்படின்னா தான் அது அப்படியே நிற்கும். இப்போ நம்ம உடம்பு ஃபிளெக்சிபிள், நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு உடம்புலையும் நம்ம கை எப்படி பண்றோம்னா ஒரு க்ரீஸ் விழும் உடம்புல. அப்போ அதே மாதிரி இந்த ஃபேப்ரிக்லயும் நம்ம இப்படி விரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற கரெக்டான ஃபிட் இருக்கணும்னா அப்போ நம்ம இப்படி வச்சிருக்கும் போது கரெக்டா இருக்கும். பட் நம்ம அதே கையை நம்ம இப்படி மாற்றும் போது நமக்கு ஒரு சுருக்கம் வரதான் செய்யும். அது வந்து ஒரு நார்மல். அந்த நார்மலா ஒண்ணு இருந்தாதான் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். நம்ம வந்து அப்படியே ஒரு சைட்ல நம்ம வச்சு இது பண்ணிட்டோம்னா கையை தூக்க முடியாது நம்மளால. அப்ப அதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு லூஸ் தான் அந்த இடத்துல இருக்கு நமக்கு. சிலருக்கு எப்பவுமே இந்த இடம் ரொம்ப கிளம்சியா கொஞ்சம் அதிக ஹெவி பஸ்ட் இருக்கும்போது, ஒரு நார்மல் பாடி இது வரைக்கும் இருக்கு, இந்த கீழே வரும்போது ஒரு அதிகமான ஃபேப்ரிக் வரும்போது இந்த ரெண்டையும் டக்குன்னு நம்மளால ஒரு ஃபேப்ரிக்கை வச்சு மேட்ச் பண்ண முடியாம இருக்கிற சூழ்நிலையில நம்ம கொடுக்கறது தான் இந்த ஆம்ஹோல் டாட் அப்படின்னு சொல்லி. பிளவுஸுக்கு கொடுக்குற மாதிரியே ஆம்ஹோல்லையும் டாட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான அந்த க்ரீஸ் வர்றது, சுருக்கம் வர்றதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். சரியா? அப்ப அது அந்த பர்பஸ்க்காக நீங்க பிரின்சஸ் ஸ்டைல் கொடுக்காம நார்மல் ஒரு ஸ்லிட்டட் கமீஸ்ல கூட நீங்க ஆம்போல்ல டாட் கொடுத்து தைக்கலாம். எப்ப அப்ப ஏன் அந்த கிளாஸ்ல சொல்லி தரல அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு டெக்னிக் நம்ம சொல்லி கொடுக்குறோம். எந்த இடத்துல என்ன டெக்னிக் வேணுமோ ஃபைனலா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தேவைப்படுற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் இந்த இதோட இது. சரியா? அப்ப இங்கேயும் ஒரு பிளாட் செஸ்ட் இருக்கு. இப்ப நம்ம அடல்ட்டா இருந்தாலும் சிலருக்கு பிளாட்டா இருக்கும் செஸ்ட். கிட்ஸுக்கு ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தைக்கு ஒரு அனார்கலி பண்றோம்னா அந்த குழந்தைக்கு இங்கே டாட் கொடுக்கணும், இங்கே டாட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஷேப் மட்டும் வச்சுக்கிட்டாலே போதுமானது. எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு அந்த கனெக்ட் கொடுத்தா அந்த ஷேப் நல்லா வரும் அப்படிங்கிற பர்பஸ்ல நம்ம பண்றோம். சரியா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் டாட் ஸ்பேஸ் கொடுக்க தேவையில்ல. அந்த லைன் எங்க இருந்து எங்க போகணுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப யாருக்கு எந்த இடத்துல எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து நல்லா பக்காவா நான் வந்து தைச்சிருக்கேன். ஒரு ட்ரெஸ் பிளவுஸ் ஃபேப்ரிக்கே அப்படியே நான் அனார்கலியா பாடிஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஷேப் கொடுக்கும். எப்பவாவது ஒரு நேரம் ட்ரையல் கூட நம்ம பார்த்துக்கலாம். பட் எப்பவுமே அந்த மாதிரி போடுறதுக்கு சில நேரம் நமக்கு அது கம்ஃபர்ட்டா இருக்காது. ஓகே, அதையும் நீங்க ஒரு நேரம் ஒரு ட்ரெஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க. அந்த பிளவுஸோடது இங்க கொண்டு வரும்போது நம்மளோட பாடிக்கு அது எப்படி ஒரு ஷேப் கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவும் இது ஷேப் கொடுக்க தான் செய்யும், பிளவுஸ் அளவுக்கு கொடுக்காது. ஓகே,
ஓகே சரி. இப்போ நம்ம பாயிண்ட் லென்த் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். பாயிண்ட் லென்த் ஃபார்முலா ஆர் டைரக்டா உடம்புல இருந்து எடுத்து வைக்கிறோம். எனக்கு 0ல இருந்து 10 இந்த இடத்த நம்ம ஏன் மார்க் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு நம்பருக்காக. அண்ட் இங்க இருந்து உள்பக்கம் ஹாஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் இதோட பாதியை நம்ம வைக்கிறோம், இல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த இடத்துல வைக்கிறோம். எனக்கு வந்து இந்த இடத்துல 3.75 இன்ச்சஸ் 3.75 இன்ச்சஸ் வச்சுட்டு இதுதான் நம்மளோட ஏபெக்ஸ் பாயிண்ட். இப்போ எத்தனை இப்போ பிளவுஸா இருக்கட்டும், இல்ல குர்த்தியா இருக்கட்டும், மேக்ஸியா இருக்கட்டும், ஸ்லிட்டட் கமீஸா இருக்கட்டும், ஆல்ரெடி நான் வந்து 2 நேரம் டாட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்னு இங்க ஃபர்ஸ்ட் கீழே வர அந்த ஸ்பிண்டில் டாட், இன்னொன்னு சைட் டாட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பியூட்டிஃபிகேஷன் டாட் அப்படின்னு டீச் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த 2 டாட் குர்த்திலேயே படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ 3வது ஒரு டாட் ஆம்ஹோல் டாட், அதையும் நம்ம இங்க வந்து கொண்டு வரலாம். அப்ப எத்தனை டாட் எந்த பொசிஷன்ல இருந்து வச்சாலும் எல்லா டாட்டும் எதை பார்த்த மாதிரி இருக்கணும், ஏபெக்ஸ் பாயிண்ட பார்த்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டா வந்து அமையும். ஓகே, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி வைக்கிறோம். அப்போ இந்த டாட்டோட விட்த் என்னவோ அதே தான் நம்மளோட வேஸ்ட் லைன்ல நான் வைக்க போறேன். 3.75 இது வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் கீழே, அங்கேயும் நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்த டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் சேம் அதே தான், half இன்ச். பிளவுஸா இருந்தா வேற மாதிரி இருக்கும், அது நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். லெஃப்ட்ல ஹாஃப், ரைட்ல ஹாஃப். எஸ் டி ஆர். இங்க கீழேயும் என்ன பண்ணுங்க, இந்த டாட்டா அப்படியே எக்ஸ்டெண்ட். ஓகே, ஸ்ட்ரைட். அப்புறம் இந்த டாட்டோட லென்த் பாத்தீங்கன்னா இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1ல இருந்து 2 இன்ச் வரை தள்ளி இருக்கணும். நார்மலா 2 இன்ச்சஸ் தள்ளி இருக்கணும்னு சொல்லுவோம் குர்த்திஸ்க்குலாம். ஆனா இங்க வந்து சிலருக்கு பாத்தீங்கன்னா பாயிண்ட் லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப, இந்த டாட்டோட லென்த் ரொம்ப சின்னதா போயிட்டு இருக்கும். அப்படி ரொம்ப சின்னதா ஆச்சுன்னா நீங்க 1 இன்ச் வச்சுக்கோங்க. இல்ல ஓரளவுக்கு டீசென்டான டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 2 இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு 2 இன்ச்சஸ் வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன், ஒரு 1.5 போதும் அப்படின்னு சொல்லி 1.5ல வைக்கிறேன். இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வந்து ஷேப் இப்படி. ஓகே, இப்போ இந்த 1/2 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா வருது, மீதி உள்ளது. சரி, இனி ஆம்ஹோலுக்கு போகலாம். ஆம்ஹோலுக்கு போறதுக்கு இந்த எக்ஸ் டேஷ் இங்க போகலாம். இதுக்கு வந்து ரொம்ப சில ட்ரெஸ்ஸஸ்ல ரொம்ப நீட்டி மேல அப்படி ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் கீழே இறக்குறதா இருந்தா இறக்கிக்கலாம். இப்ப பிளவுஸா இருந்தா இந்த பொசிஷன் வந்து நம்ம எங்க போவோம்னா 112 செஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 3.5 இன்ச் இங்க இருந்து உள்ள போ ஃபார்முலா படி பண்ணிட்டு. குர்த்திஸ்க்குலாம் வந்து நம்ம எக்ஸுக்கே போயிடுவோம். ஓகே, வைட் அண்ட் டீப் நெக்லைனா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த கர்வ் இருக்க ஏரியால, நம்ம ஆல்ரெடி வைட் அண்ட் டீப் நெக்லைன் பாத்தீங்கன்னா கப் அண்ட் சாசர் மெத்தட் அப்படிலாம் சொல்லுவேன். பிளாட்டா வந்து மேல ஏறும். அதுல அப்படி வரும்போது நீங்க இங்க போயிடுவீங்க, ரொம்ப மேல போன மாதிரி இருக்கும் உங்க எக்ஸுக்கு போனீங்கன்னா. அப்ப அந்த இடத்துக்குலாம் இங்க கர்வ் ஏரியா எங்க இருக்கோ அங்க போயிடுது. சரியா, நான் அந்தந்த கிளாஸ்ல உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல எனக்கு டாட் வேண்டாம், எனக்கு வந்து ரொம்ப ஷேப் வேண்டாம், ஒரு பிளாட் செஸ்ட் தான் அப்படின்னா இதை இப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் இவங்களுக்கு இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஷேப் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். இங்க இந்த ஷேப்பை விட இந்த ஷேப் பாருங்க, பார்க்க நல்லா இருக்கு, ஒரு நல்ல ஒரு ஷேப் கொடுக்குது உங்களுக்கு பார்க்கும்போது, அந்த கர்வ் ஷேப். அப்ப இப்படி கொடுத்துக்காங்க. அந்த இடம் நான் எத்தனை இன்ச் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்ல இருக்கு. இப்படி ரொம்ப மெஷர்லாம் பண்ண வேண்டாம். மேல இருக்கிற அந்த லைனை விட கொஞ்சம் கீழே போச்சுன்னா அந்த ஷேப் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் கீழேயோ மேலேயோ கண்டிப்பா இந்த இடத்துல தான் வைக்கணும், இப்படிதான் வைக்கணும் அப்படிங்கிறது ரூல் இல்ல. கொஞ்சம் மேலேயோ கீழேயோ மாத்திக்கிறதுனால பார்க்க நல்ல லுக் நல்லா இருக்கு, உங்களுக்கே தெரியும் போக போக இதுல வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம மாத்தவே முடியாத ஒரு இதுன்னா என்னது, இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட், இந்த ஷோல்டர், இந்த நெக், இதெல்லாம் வந்து ஒரு 1/4 இன்ச் முன்ன பின்ன போகலாமே தவிர ரொம்ப நம்ம மாறக்கூடாது. கண்ணை மூடிட்டு வைக்கலாம்னா இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப மாத்தக்கூடாது. சரி, அதை பாத்துக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ நான் வந்து ஆம்ஹோல் இங்க வந்து சேர்த்திருக்கேன், இந்த லைன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து லைட்டா ஒரு ஷேப் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச், இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் டாட்டோட வித். இதை வந்து நம்ம எங்க ஜாயின் பண்ணணும்னா இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ், இங்க இருந்து 1.5 இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கிறோம்ல, ஒரு 1.5 இன்ச்ல இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க இந்த டாட்டோட இந்த பிளேஸ், இந்த ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம், அது வேண்டாம். பேப்பர்ல கட் பண்ணிடுவோம், அது ஆட்டோமேட்டிக்கா ஃபேப்ரிக்ல இல்லாம போயிடும். சரியா, இதுதான் பீஸ் 1 பீஸ் 2 அப்படின்னு கட் பண்ண போறோம்.
ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் இன்னைக்குள்ள கிளாஸ் வந்து போச்சு. அனார்கலி வித் பிரின்சஸ் ஸ்டைல், ஆம்போல்ல இருந்து பிரின்சஸ் ஸ்டைல் பண்ற மாதிரி இன்னைக்கு கிளாஸ்ல வந்து டீச் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் நம்ம 299க்கு நான் வந்து டீச் பண்றேன். ஆன்லைன்ல இப்போ உமன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல இருக்கு. இந்த பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஃப்ராக் இருக்கா, அந்த ஃப்ராக்கோட கிளாஸ் தான் 299க்கு அவைலபிள் இருக்கு. ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்ச் 8 வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர். அப்புறம் நார்மல் பிரைஸ்க்கு மாத்திடுவேன். தேங்க்யூ ஸோ மச்.